யாருமே செய்ய முடியாத அரசியல் எங்கள் தளபதி பண்ணிட்டு இருக்காரு. 75 வருஷம் கட்சியை ஓட விட்டுருக்காரு. காசு வாங்கின்னு ஓட்டு போடுற விஷயத்த காலி பண்ணியிருக்காரு. நீங்கள் புதுசாக மக்களை தேடி தேடி போய் உதவி செய்யுங்கன்னு உங்கள் ரசிகருக்கு சொல்கிறீங்க. தனுஷ் சார், நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக காப்பி அடிக்கிறீங்க எங்கள் தளபதியை. உங்களெல்லாம் ஒன்றுமே பிடுங்க முடியாது. உங்கள் மாமனார் பண்ண முடியாத ஆன்மீக அரசியலை நீங்கள் பண்ணலான்னு உங்களுக்கு தப்பாக யாரோ விதைச்சிருக்காங்க உங்கள் மண்டையில். பின்னாடி பிஜேபியும் வேறு வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் எல்லாருமே ஒரே மைண்டில் தான் இருக்கீங்க. யாருமே இங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டீங்க. தளபதி வெற்றிகரகம் எப்பயுமே நிலச்சிருக்கும். உங்களை வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்பவும் தீச்சு விட முடியல உங்களை யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கனவே காணாதீங்க. இதுக்கப்புறம் நிரந்தரமாக எங்கள் டிவிக்கே தளபதி ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் நிரந்தர முதல்வராக இருப்பாரே தவிர நீங்களாம் கனவு கூட காணாதீங்க. அரசியல் வர்றது தப்பு இல்லை, ஆனால் தளபதி சிஎம்மா இருக்கும் போது 60 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் பூந்தாச்சின்னு ஓடி வரீங்க பார்த்தீங்களா? அது பார்க்கும்போது தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. உங்களுக்குலாம் பார்த்தா எப்படி காலி கிரவுண்டு மாதிரி தெரியுதா? வந்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்ருவார் எங்கள் தளபதி. பார்த்து உஷாராக இருந்துங்க, பார்த்துக்கோ. மோதுறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. பார்த்துக்கலாம் வாங்க. ஒத்தையாக வந்தாலும் சரி, கும்பலாக வந்தாலும் சரி, ஒரே கூண்டில் வச்சு அச்சு விட்டுறோம்.